அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடுகிறார் என்று சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் தேவனை நேசிப்பவர்களானால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு கனவை கொடுத்தார். அந்த கனவின் மூலம் அவனை எப்படியாய் உயர்த்தப் போகிறேன் என்பதை அவனுக்கு உணர்த்தினார். ஆனால் அடுத்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கு வந்தது பிரச்சனை. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்து அவன் கனவை எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை குழியிலே தள்ளி போட்டார்கள். அதன் பிறகு அவனை எடுத்து அடிமையாக விற்று போட்டார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் எந்த தேசத்துக்கு அவனை அதிபதியாய் வைக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்தாரோ அதே தேசத்துக்கு அவனுடைய சகோதரர்களை கொண்டே விற்று போடும்படியாய் கர்த்தர் காரியத்தை மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கலங்கும் காரியத்தில் கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடப்படும். God bless you.